குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அவங்களோட கண்ணோட்டமும் வேற மாதிரி இருக்கும். ஆனா ஒன்னு சொல்லுங்க சரளா, எந்த குடும்பத்திலயாவது வீட்ல இருக்கிற எல்லாரோட எண்ணங்களுமே ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேற வேற எண்ணங்களோட தான் இருப்பாங்க. ஆனா நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், எங்க வீட்ல ப்ராப்ளம்ஸ் அப்பப்ப வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அது காலப்போக்குல கண்டிப்பா சரியாயிடும். எல்லாரும் பிரீதாவை ஏத்துப்பாங்க. எல்லாருமே அவளை ரொம்ப அன்பா நேசிப்பாங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது ராக்கி. சரளா, இனிமே நீங்க எங்க வீட்டுக்கு எப்பவுமே சங்கோஜப்படாம வரணும். நீங்க உங்க பொண்ணை கட்டி கொடுத்திருக்கீங்க, உறவை முறிச்சுக்கல, பிரீதாவையும் உங்களையும் பிரிக்கல. இதை நான் ஞாபகம் வச்சுக்குவேன் ராக்கி. இந்தாங்க முதல்ல தண்ணி. இல்ல இல்ல, நீங்க தண்ணி குடிங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் தண்ணி. சரளா, ஸ்ருதி தான் டீ போட்டு எனக்காக எடுத்துட்டு வரால, நீங்க டீ குடிங்க. பேசும்போதே கண்ணுல அழுக வந்துரும். வாவ், சோ பியூட்டிஃபுல்ல. என்ன பியூட்டிஃபுல்? அது வந்து உன்னோட கண்ணுல நிறைய கெப்பாசிட்டி இருக்கு போல, அத நீ பியூட்டிஃபுல்லாம் பாக்குற. ஆனா நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன், எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி நானே ஒரு விஷயத்த மறந்துட்டேன். அதாவது நான் ஃபேமஸ் கிரிக்கெட்டர் கரண்ங்கிறதே மறந்துட்டேன். சோ ஃபிட், நான் டெய்லி பிராக்டிஸ்க்கு போறேன். ஆனா நீ வீட்லயே இருக்கிறவங்கிறத மறந்துட்டேன். சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாகிறவல்ல, ரைட்? உன்னால அப்படிலாம் ஈஸியா வாக் பண்ண முடியாது. அதனால தான் கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கண்ணும் களைச்சு போயிடுச்சு. தயவு செஞ்சு கொஞ்சம் வரீங்களா? சரி சரி, ஓகே, ஐ எம் சாரி. என் வண்டியோட தப்பு தான், ஐ மீன் என் தப்பு தான். சடனா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தா போதும், இடம் வந்துரும். லெட்ஸ் கோ. எவ்வளவு தூரம் போகணும்? நீ என்கிட்ட 15 நிமிஷம்னு சொன்ன, ஆனா நம்ம ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்கோம். நீ என்ன குண்டுன்னு சொல்லு, இல்ல என்ன வேணா சொல்லு, என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. ஓகே மிஸ்ஸஸ் கரண், உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நாம இங்கேயே இருந்துடலாம், ரோட்லயே, அதுவும் மெக்கானிக் வண்டியை சரி பண்ண வர வரைக்கும், ரைட்? ஆனா ராத்திரி ஆகும், பகலாகும், மறுபடியும் ராத்திரி, மறுபடியும் பகலாகும். ஆயிட்டு போது, மரத்தடி எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கு, ரைட்? செகண்ட் ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் என்னன்னா, ஒரு நல்ல இடத்துக்கு போய் நல்லதா ஏதாவது சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகலாம். என்ன சொல்ற? என்கிட்ட ஒரு 3வது ஆப்ஷன் இருக்கு. நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ செய். எங்க போறதா இருந்தாலும் என்ன தூக்கிட்டு போயிரு. ஏன்னா என் காலால என்னால நடக்க முடியாது. ஆஹா, உன்னை தூக்குனா என்ன யார் தூக்குறது? ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சாப்பிட்டு சாப்பிட்டு இவ்வளவு குண்டா இருக்க, ஓகே? உன்னெல்லாம் என்னால தூக்க முடியாது. நான் குண்டா இருக்கேனா? சரி, நீ கிரிக்கெட்டர் தானே, ரொம்ப பெரிய அத்லீட்டும். அதோட வீட்ல என்ன தூக்கிட்டே திரிவ, அப்பயே இங்க தூக்க முடியாது. ஆமா, வீட்ல ஈஸியா தூக்கிட்டு போயிட்டேன், ஆனா இங்க முடியாது. ஓகே, நடந்து வா. என் கண்ணடியை கேட்டு. வேற ஏதாவது? நீ ரொம்ப வெயிட்டா இருக்க, டயர்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன இறக்கி விட்டுரு. போதும் போதும், ரொம்பவே களைச்சு போயிட்ட. ஒருவேளை நீ டயர்ட் ஆயிட்டு நடக்க முடியலன்னா நீ இல்லாம வேலையாகாது. நீ இல்லாம கூட தான் எதுவுமே நடக்காது. ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் நடக்கலாம். ஆனா கொஞ்சம் தூரம் தான். உன்னை தூக்குனதும் நல்லதா போச்சு. இப்ப எனக்கு குளிர்ல. பேசாம என்ன மாதிரி குண்டாயிரு, அதுக்கப்புறம் குளிர் கம்மியா இருக்கும். ஏலக்காவ போட்டாச்சு, வாசனை பார்க்கலாம். இந்த இஞ்சி ஏலக்கட்டியில இஞ்சியோட வாசனை. இஞ்சி நான் போடவே இல்லையா? அட இஞ்சி, இஞ்சி எங்க, இஞ்சி எங்க வச்சேன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, இந்த வீட்ல இருக்கிற பொருள் எங்க தான் போதுன்னு தெரியல. நான் தேடுறப்ப எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஃப்ரிட்ஜில் செக் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் கூட இல்லையே, அப்புறம் எங்க வச்சிருப்பாங்க? அம்மா கிட்ட கேட்கவும் முடியாது. அம்மா வேற ராக்கி ஆண்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா. ஹலோ, என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு?
இங்க பாரு, ஏற்கனவே டீ நல்லா போடணுங்கிற பிரஷர் இருக்கு. இதுல இந்த மாதிரில கிண்டல் பண்ணி என் பிரஷரை ஏத்தி விட்டுறாத. இங்க பாரு, சிரிச்சு என்னோட மைண்ட கெடுத்து விட்டுறாத. இஞ்சி 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 இஞ்சி. நீ இது எடுத்து வச்சிட்டு இருக்க? அப்படின்னா நீதான் இதை திருடினியா? இதுக்கு நீதான் காரணமா? ஸ்ருதி, இஞ்சி இங்கதான் இருந்தது, அதான் நான் எடுத்து கொடுத்தேன். ஆக்சுவலா நோ தேங்க்யூ நத்திங், பார்த்தா அதுக்கு திருட்டு பழி வேற. சரி, நல்லதுக்கு காலமே இல்ல. இது ஸ்ருதியோட காலம். எப்படி இந்த மாதிரில நடக்கும்? ஒரு நிமிஷம் இரு, இஞ்சியை போட்டுறேன். எஸ். என்ன? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நீ எதுக்கு இப்படி கிட்ட வர? ஹலோ, என்ன வேணும்? தூரமா போ. என்ன வேணும்? இனிப்பு வேணும். இனிப்பா? நோ, இந்த டீல இனிப்பு கலக்கணும், இல்லைன்னா டீ மொக்கையா இருக்கும். இனிப்பு சக்கரைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்ல. டீல சக்கரை போடுறதுக்கு எனக்கு தெரியும். நீ என்னை விட்டு கொஞ்சம் விலகியேரு. ஏன், ஏதாவது? எக்ஸ்கியூஸ் மீ. எந்த பையனும் என் பக்கத்துல வர்றது எனக்கு பிடிக்காது. அப்படியா? அது எந்த பையனுமா? ஆமா, அது எனக்கு பிடிக்காது. எவனா இருந்தாலுமா? அது எனக்கு யாரா இருந்தாலும் சரி, என் பக்கத்துல இப்படி வரக்கூடாது. எவனா இருந்தாலுமா? நான் ஒன்னும் செய்யல, நான் ஒன்னும் சொல்லலையே. நீ எதுக்கு இவ்வளவு கிட்ட? டீய ரொம்ப நல்லா போட்டிருக்கா. நல்லா இருக்கான். கரணும் பிரீத்தாவும் அடுப்பாங்கரையில இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. எல்லாரும் வெளியே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் வெளியே வரலனா அவங்க உள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் என்னெல்லாம் பண்ணலையோ அதையும் அவங்க பாத்துருவாங்க. தேங்க் காட் தாபா வந்துருச்சு. அதுவும் நான் டயர்ட் ஆறதுக்கு முன்னாடி தாபா வந்துருச்சு. நான் தான் சொன்னேன்ல, இந்த கரண் சொன்னா என்னைக்குமே தப்பு ஆகாது. சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க, உட்காருங்க சார், உட்காருங்க மேடம். தேங்க் யூ. சொல்லுங்க, சாப்பிட என்னெல்லாம் இருக்கு? பரோட்டா இருக்கு, சப்பாத்தி இருக்கு, சிக்கன் கறி இருக்கு, மட்டன் கறி இருக்கு. என்ன வேணும்னு சொல்லுங்க மேடம்.
ஓ ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துலயும் ஒவ்வொரு பிளேட்டை கொண்டு வந்துருங்க. ஓகே மேடம். இங்க பாருங்க, இவருக்கு என்ன வேணும்னு இல்ல கேட்டுக்கோங்களேன். இல்ல நான் உன்னோட ஃபுட்ல ஷேர் பண்ணிக்கிறேன், அது போதும். ஓகே ஓகே. என்ன நீ அப்படி பாக்குற? நீ தானே சொன்ன தின்னி பண்டாரம் நாள் முழுக்க உட்காந்து தின்னு குண்டாயிட்டு இருக்கேன்னு சொன்னல, அதனால பரவாயில்ல. நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேனோ அதை செய்ய விடு. உனக்கு சாப்பாடு வேணானா சாப்பிடாத. வேணா பின்னாடி போய் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு வா. குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், குட் டைமிங். நீ அமைதியா உட்காரும் போதெல்லாம் என்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல தானா நல்லா ஆயிடுது. பேசி முடிச்சிட்டியா? இல்ல ஒரு நிமிஷம் இரு. அண்ணே, அது நீங்க என்ன கொண்டு வந்தாலும் சரி, அதுல நிறைய நெய்யை ஊத்தி கொண்டு வாங்க. முடிஞ்சா ரொட்டியையும் சூட கொண்டு வாங்க. நல்ல செலக்ஷன் மேடம். யாருது? இவங்களுதா இல்ல என்னதா? அவங்களுக்கு தான் சார். என்ன பாக்குற? நானும் பாக்கலையே, யோசிக்கிறேன். அப்பப்ப நல்லதாவும் யோசின்னு. நல்லதா தான் நான் யோசிச்சேன். இப்ப நான் யோசிக்கிறதுனால என்ன ஆக போகுது? இங்க எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது. அவங்கள பாத்தியா? இங்க டான்ஸ் ஆட வந்திருக்காங்க போல. மியூசிக் பேண்ட் எல்லாம் கூட இருக்கு. நீங்க இங்க வந்தது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. இந்த வார்த்தையை சொல்ல எனக்கும் வாய்ப்பு கொடுங்களேன். ஆனா அதுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்ல.
வாங்க சரளா. சரி சரி, நீங்க இவ்ளோ சொல்றதுனால கண்டிப்பா இந்த வாய்ப்பை உங்களுக்கு நான் நிச்சயமா தருவேன். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க கண்டிப்பா வரணும். ம்? நான் கடவுள்கிட்ட இன்னைக்கு என்ன வேண்டிக்கிட்டேன்னா, கரணும் பிரீதாவும் இங்க இருந்து போகும்போது அவங்க ரெண்டா போயிருக்காங்க. ஆனா திரும்ப வரும்போது அவங்க 2 பேரோட மனசும் ஒன்னா இருக்கணும். கடவுள் அவங்க 2 பேரோட உறவுலையும் நிறைய காதல நிரப்பணும். அதுக்கப்புறம் அவங்க ஜென்ம ஜென்மத்துக்கும் பிரியவே கூடாது. ராக்கி, நீங்க ஒரு அம்மா, நீங்க வேண்டிக்கிறீங்கல்ல, கண்டிப்பா அந்த கடவுள் அதை நிறைவேற்றுவாரு. எனக்கு நல்லா தெரியும் இந்த கல்யாணம் எந்த நிலையில நடந்ததுன்னு. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அவங்க 2 பேரும் சீக்கிரமே புரிஞ்சுகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவாங்க. காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும். சார் இந்தாங்க சார் உங்க வண்டி. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் அ லாட். இந்த வண்டியை பார்த்து நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டதே கிடையாது. நானும் இது வரைக்கும் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததில்ல. உன் சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. போலாமா? கரனுக்கும் பிரீதாவுக்கும் முடி போட்டது அந்த கடவுள் தானே. அதனால அந்த உறவு எப்பவும் நிலைச்சு இருக்கும். ஒரு நிமிஷமா, பெரிய உறவா இருக்கும்னா அவங்க உறவு பெரிய உறவு தானே, அது எப்படி அந்த மாதிரி ஆகும்? ஸ்ருதி, சரளா என்ன சொல்றாங்க தெரியுமா? காலம் எப்போ பிரீதாவையும் கரணியும் ஒன்னா ஜோடி சேர்த்துதோ அப்போ நிலைமை சரியா இல்ல. இப்ப அதே காலம்தான் அவங்களோட உறவுல நிறைய அன்பையும் நிறைய சந்தோஷத்தையும் கொடுத்து அவங்க 2 பேரும் கால காலத்துக்கும் ஒருத்தருக்கான ஒருத்தரா மாத்தும். அவங்களோட உறவு என்னைக்கும் பிரியாத மாதிரி இருக்கணும். அவங்க என்னைக்கும் பிரிய கூடாது. ஒரு நிமிஷம், இப்பதான் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. கரண் மாமா அக்காவோட ஆரம்பிச்ச அந்த இனிமையான உறவு ஈகோல தான் அது பாதிக்கப்பட்டுச்சு. கோவத்துல தான் அவங்க உறவு அப்படி ஆச்சு. ஆனா இப்ப அதே கோவம் காதல மாறிடுச்சு. கடவுளே, அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற லவ் இன்னும் அதிகமாகணும். ஃபியூச்சர்ல ஒத்துமையா இருக்கணும். ஏமா ஸ்ருதி, முடிஞ்சிருச்சுல? அது சரி. இவ்வளவு நேரம் இப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் பரவாயில்ல. நான் பேசினா மட்டும் எப்பவுமே தப்பு இல்ல. வெரி குட்மா. ஓகே சரளா, நான் இப்ப கிளம்புறேன். வரேன் சரளா. போயிட்டு வாங்க. பாய் ஸ்ருதி. போயிட்டு வரேன் ஜானகி. சமீர், என் பர்ஸ் எடுத்துக்கோயே. சரி. பாத்தீங்களாமா, நீங்க என்ன வாய முடுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் ராக்கி ஆண்டிக்கு வாய திறந்து பாய் கூட சொல்லல, சும்மா கைதான் ஆட்டினேன். அதுக்கு இப்படின்னு கையை ஆட்டிக்கிட்டே சொல்லணுமா? வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? சொல்றதுன்னு முடிவு எடுத்துட்டு அதுக்கு வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? அதுக்கே அவசரம்? கோர்ஸ், நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறதும் அதுதானே. அவங்களோட கோவம் காதலா மாறணும், சீக்கிரமா அது மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க ஹனிமூன்ல இருந்து திரும்பி வரும்போது ஒரு ஸ்வீட்டான அழகான ஒரு கியூட் குழந்தையோட வரணும். என்ன சொல்றா? குழந்தை 9 மாசம் கழிச்சு தானே பிறக்கும். கடவுளே, அவ கூட சேர்ந்து உனக்கு மூளை கெட்டு போச்சு. அவங்க ஹனிமூன் தானே போயிருக்காங்க. 9 மாசம் கழிச்சு குழந்தைய பெத்து எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு வர போறாங்க. ஆமா இல்ல, நான் அதை யோசிக்கவே இல்லையே. முதல்ல 2ஆ இருக்கிறவங்க 1ஆ வாங்க, அதுக்கப்புறம் 1ஆ இருக்கிறவங்க 3. ஆமா இல்ல, நான் இதை யோசிக்கவே இல்ல. இந்த பைத்தியங்களை கட்டிட்டு அழ வேண்டியதா இருக்கு. வாட்? போய் வேலையை பாரு. என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நீ யாருக்காக காத்துட்டு இருக்கன்னு தெரியும். வெல்கம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெல்கம் வெல்கம் so much. வெல்கம் டு மை ஹார்ட். வாட்? சார், அது உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா இங்க காத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? தேங்க்யூ.
சார் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். இது வரைக்கும் உங்களோட மேட்ச் மட்டும் இல்ல, உங்களோட ஒரு பாலை கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. ஒவ்வொரு டைம் அவங்க மேட்ச் பார்க்கும்போது எங்க அம்மா கேட்பாங்க, நீ மேட்ச் பாக்குறியா இல்ல அவரை பாக்குறியான்னு. தேங்க்யூ. வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் பூஜா. பூஜா. தேங்க்யூ. ஆனா நான் பூஜை செய்யறது உங்களுக்கு தான் சார். ஹேவ் யூ நோட்டீஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. அட என்னடா இவ இவ்வளவு பெரிய பைத்தியமா இருக்கான்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஐ மீன் எனக்கு எப்பவுமே என் ஃபேன்ஸோட கிரேசினஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் என்னோட ஃபேனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரூம் நம்பர் என்னன்னு சொல்றீங்களா? இல்ல, வாட்? எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும். ஷூர். மாயரா